வணக்கம் நண்பர்களே. நம்ம மணி அண்ணனோட மெகா முறுக்கு பிசினஸ் இப்ப பங்குச் சந்தையில ஒரு சூப்பர் ஹிட். போன வீடியோல நம்ம சத்யா வெற்றிகரமா தன்னோட முதல் 10 பங்குகளை வாங்கிட்டாரு. ஆனா தினமும் பிசினஸ் நியூஸ் பார்க்கும்போதும் ட்ரேடிங் ஆப்பை திறந்து பார்க்கும்போதும் அவருக்கு ஒரே குழப்பம். என்னங்க மணி அண்ணன், மார்க்கெட்ல திடீர்னு சர்க்கியூட் அடிக்குதுங்கறாங்க, வால்யூம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, வாலட்டிலிட்டி இருக்குன்னு பயமுறுத்துறாங்க, இதெல்லாம் என்னன்னே புரியல அப்படின்னு சத்யா தலைய சொரியலாரு. உடனே மணி அண்ணன் ஒரு தட்டு நிறைய சுட சுட முறுக்கு எடுத்துக்கிட்டு வந்து சத்யா முன்னாடி வைக்கிறாரு. சத்யா, பிசினஸ்னு வந்தா சில டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும். அத நம்ம முறுக்கு கடை பாஷையிலேயே சொல்லித்தரேன். இனிமே நீ நியூஸ் பார்த்தா உனக்கு எல்லாம் அத்துப்படி அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தையை ஆட்டி படைக்கிற அந்த 6 முக்கிய வார்த்தைகளை விளக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல மார்க்கெட் கேப். மணி அண்ணன் சத்யா கிட்ட, சத்யா, நம்ம கம்பெனியோட மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு கணக்கு இருக்கு. ஒரு கம்பெனியில இருக்கிற மொத்த பங்குகளோட எண்ணிக்கைய ஒரு பங்கின் தற்போதைய விலையால பெருக்குனா கிடைப்பதுதான் மார்க்கெட் கேப். உதாரணத்துக்கு, மணி அண்ணன் கம்பெனியில மொத்தம் 10 லட்சம் பங்குகள் இருக்கு. ஒரு பங்கின் விலை 150 ரூபாய்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 15 கோடி ரூபாய். இதுதான் ஒரு கம்பெனி எவ்வளவு பெரியது, அதாவது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா இல்ல ஸ்மால் கேப்பான்னு தீர்மானிக்கிறது. அடுத்தது வால்யூம். அண்ணே, இன்னைக்கு மார்க்கெட்ல உங்க கம்பெனி ஷேர் வால்யூம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு சத்யா கேக்குறாரு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு கம்பெனியோட பங்குகள் எத்தனை முறை கைமாறியது, அதாவது வாங்கப்பட்டது மற்றும் விற்கப்பட்டது அப்படிங்கிற கணக்கு தான் வால்யூம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் 50,000 முறுக்கு கடை பங்குகள் கைமாறி இருந்தா அன்றைய வால்யூம் 50,000. வால்யூம் அதிகமா இருந்தா அந்த பங்குல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது, மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு அர்த்தம். மூன்றாவது வார்த்தை லிக்விடிட்டி. இப்போ சத்யாவுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது. அவர் வாங்கின பங்குகளை விற்க நினைக்கிறாரு. ஒரு பங்கை எவ்வளவு வேகமா சரியான விலைக்கு பணமா மாத்த முடியுதோ அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. மணி அண்ணன் கடையை எல்லாரும் வாங்க துடிக்கிறாங்க. அதனால சத்யா விற்கிறேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் யாராவது வாங்கிடுவாங்க. இது ஹை லிக்விடிட்டி. அதுவே யாருக்கும் தெரியாத ஒரு மொக்க கம்பெனி ஷேரை வச்சிருந்தா அதை விற்க வார கணக்குல காத்திருக்கணும். அது லோ லிக்விடிட்டி. நான்காவது வாலட்டிலிட்டி. ஏங்கண்ண, காலையில 150 ரூபாய்க்கு இருந்த ஷேர் 10 நிமிஷத்துல 160க்கு போகுது, அப்புறம் 145க்கு வருது, ஏன் இப்படி ஆடுது அப்படின்னு சத்யா பதறாரு. ஒரு பங்கோட விலை எவ்வளவு வேகமாகவும் அதிகமாகவும் மேலையும் கீழையுமா மாறுதோ அதுதான் வாலட்டிலிட்டி. முறுக்கு கடைக்கு திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சா விலை எகிரும். திடீர்னு மாவு விலை ஏறினா ஷேர் விலை குறையும். இப்படி அடிக்கடி பெரிய மாற்றங்கள் நடந்தா அந்த பங்கு அதிக வாலட்டிலிட்டி உள்ள ரிஸ்கான பங்குன்னு அர்த்தம். கடைசியா மார்க்கெட்டை அதிர வைக்கும் அந்த சர்க்கியூட்டுகள், அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோவர் சர்க்கியூட். திடீர்னு மணி அண்ணன் கடைக்கு சிறந்த பிசினஸ் விருது கிடைக்குது. எல்லாரும் அந்த பங்கை வாங்க ஓடுறாங்க, ஆனா விற்க யாருமே இல்ல. ஒரு நாளில ஒரு பங்கோட விலை இவ்வளவுதான் ஏறணும்னு பங்குச்சந்தை ஒரு வேலி போட்டிருக்கோம். அந்த உச்ச எல்லைய தொட்டுட்டா வியாபாரம் தற்காலிகமா நின்னுடும். இதுதான் அப்பர் சர்க்கியூட். அதாவது வாங்க மட்டும் ஆட்கள் இருப்பாங்க, விற்க ஆள் இருக்க மாட்டாங்க. அதுவே தவறுதலா மணி அண்ணன் கடைய பத்தி ஒரு வதந்தி பரவுது. எல்லாரும் பயந்து போய் வித்துட்டு ஊட நினைக்கிறாங்க. ஆனா வாங்க ஒரு ஆள் கூட இல்ல. ஒரு பங்கோட விலை ஒரே நாள்ல அதல பாதாளத்துக்கு போறத தடுக்க போடப்படும் கீழெல்லை வேலிதான் லோவர் சர்க்கியூட். இங்க விற்க மட்டும் ஆட்கள் இருப்பாங்க, வாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ஆபத்தான கட்டம். இந்த விளக்கமெல்லாம் கேட்ட சத்யா இப்போ கெத்தா டிவி நியூஸ பாக்குறாரு. இன்று மணி அண்ணன் மெகா முறுக்கு பங்குகள் 20% உயர்ந்து அப்பர் சர்க்கியூட் அடித்தது. அதிக வால்யூம் மற்றும் லிக்விடிட்டி காரணமாக முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அப்படின்னு நியூஸ் ரீடர் படிக்கும்போது சத்யாவுக்கு இப்போ எல்லாமே தெள்ள தெளிவா புரியுது. பங்குச்சந்தைங்கிறது ஏதோ புரியாத மந்திர சொற்கள் நிறைந்த உலகம் இல்லைங்க, அது நம்ம ஊரு சந்தை வியாபாரம்தான். இந்த அடிப்படையான வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் மார்க்கெட்ல ஒரு கில்லாடியா மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பங்குச்சந்தை வார்த்தையை விளக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.